நான் உன்னை அப்படியா பார்த்துட்டேன். உண்மையாக லவ் பண்ணதுக்கு என் ஒய்ஃப் கிட்டேருந்து வந்து தீபாவளி கிஃப்ட் இந்த லீகல் நோட்டீஸ். ஹராஸ்மெண்ட், அப்யூஸ், இன்சல்ட், அசால்ட், disgrace, beating, treatment, and she had been completed treated as a bonded labor. நான் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவங்க, என் பாஸ்ட்டை பற்றி தெரியாதுன்னு சொன்னவங்க, இப்போ அவங்களே 2023 கபாலீஸ்வர் கோயில் எங்களுக்கு மேரேஜ் ஆனதாகவும் ரிஜிஸ்டர் ஆனதாகவும் என்னோடய பாஸ்ட் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. February 2024 நான் செப்பரேட் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க, 1 year பிஃபோராக. அப்போ என்ன 2025 இந்த அவார்ட் ஃபங்க்ஷன், என்ன இன்டர்வியூஸில், என் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோலாம் மறந்துட்டாங்க போல். இதனால தான் என் ஒய்ஃபை நான் ரொம்ப பிரில்லியன்ட்டு சொல்லுவேன். ஒருத்தன் எவ்வளோ தாங்க அடிப்பீங்க? அடி வாங்கிட்டு இருக்காங்க, அவனை அடிச்சுட்டே இருப்பீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை? மனசாட்சின்னு இல்லை, மனசுன்னு ஒன்று உங்களுக்குள்ள. நான் என்ன தப்பு பண்ணேன் ஆலன்? லவ் பண்ண பொண்ணை மேரேஜ் பண்ணேன், அவள் தான் உலகம்னு எல்லாமே இருந்தது தப்பா? என் ஒய்ஃபுக்கு என்கிட்ட இருந்து 50 lakhs பெர்மனன்ட் அலிமனியும் அண்ட் தென் மந்த்லி 50,000 ப்ளஸ் டிவோர்ஸும் வேணுமா? தர்மத்தின் வாழ்வதனை சூழ்க்கவும் மீதும் தர்மமே வெல்லும். இந்த வீடியோவை சின்ன மருமகள் சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்வேதாவோட கணவர் ஆதி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. கடந்த மாதம் ஆதி ஸ்வேதா அவரை விட்டு ஏதோ தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னும், ஆனாலுமே பிரச்சனைகளை சரி பண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழ தான் விருப்பப்படுறதாகவும் பேசியிருந்தார். மேலும் அவர் பிரிஞ்சு போன அவரோட மனைவி ஸ்வேதா மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் ஸ்வேதா ஆதிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் அவங்க ஆதி மேலே பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் ஆதிக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறிச்சு. ஆனால் எங்கள் குடும்பத்தில் எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதனால் வீட்டுக்கு தெரியாமல் 2023 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி எனக்கும் ஆதிக்கும் மயிலாப்பூரில் திருமணம் நடந்துச்சு. அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் நான் சின்ன மருமகள் சீரியல் நடிக்க தொடங்கினதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் தொடங்குச்சு. ஆதி எந்த காரணமும் இல்லாமல் சந்தேகப்பட்டு அடித்தார். உடல் மற்றும் மன ரீதியாக காயப்படுத்தினார். நானும் பொறுத்து பார்த்தேன். இதுக்கு மேலே அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஆதி அவர் பண்ணுற பிஸ்னஸ் மூலமாக மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு. எனக்கு மாதம் 50,000 அவர் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஜீவனாம்சமாக அவர் 50 லட்சம் பணம் எனக்கு தரணும் அப்படின்னு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் ஸ்வேதா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் ஆதி ஸ்வேதா சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோக்கு ஸ்வேதா தரப்புல இருந்து பதில் வருதா அப்படிங்கிறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.